வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திணை உப்புமாங்க. திணை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த மில்லட் தான். பாருங்கள், ரொம்ப சத்தானதுங்க. தேனும் திணை மாவும்னு சொல்லுவாங்க தெரியுமா, முருகருக்கு பிடித்த திணை தான் இது. இது ரொம்ப நல்லதுங்க. இதில் தான் ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திணை உப்புமா பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். ஒரு கிளாஸ் திணை எடுத்துருக்கிறேன். அப்புறமா நல்ல பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, இஞ்சி, காஞ்ச மிளகாங்க. பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் ரொம்ப பச்சை மிளகா சேர்க்க மாட்டேன். உப்புமாக்கெல்லாம் காஞ்ச மிளகா தான் போடுவேன். அதனால் காஞ்ச மிளகா சேர்த்துட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த திணை அரிசி இருக்குது பார்த்திங்களா, இதை கொட்டி நல்லா கழுவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா உப்புமா பலபலான்னு வரும். அதே சமயம் நம்ம 1 டம்ளர் திணை எடுத்தோம் அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணுங்க. உப்புமா பண்ணலாம் வாங்க. நம்ம எப்போவுமே உப்புமாக்கு என்ன பண்ணுவோம், கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் பொரியட்டும். உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. அடுத்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போடணும், இஞ்சி போடணும். இப்போ கருவேப்பிலெல்லாம் போட்டாச்சு. அடுத்து காஞ்ச மிளகாய்க்கு அடுத்து இஞ்சி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி போட்டுக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். பார்த்தீங்களா, நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ உப்பு போடலாம். அடுத்து உப்பு போட போகிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ தண்ணி ஊற்றலாம். நம்ம 1 பங்கு இது எடுத்துருக்கோம், மில்லட் எடுத்துருக்கோம். அதுக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றணும். ஓகேவா? திணை 1 பங்கு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி 2 டம்ளர் ஊற்றுறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது நம்ம திணையை போட்டுடலாங்க. நல்லா திணை போட்டுட்டேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. உப்புமா ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ரெடியானோன்னா காட்டுறேன். இப்போது உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணால் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். ஓகேவா? அவ்வளோதான். கலந்து இறக்கிட வேண்டியதான். உப்புமா ரெடி. பிரபஞ்சத்திற்கு நன்றி. உப்புமா சாப்பிட வாங்க எல்லோரும்.